ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಶ್ರೀರಾಮ ರಾಮ ರಾಮೇತಿ ರಮೇ ರಾಮೇ ಮನೋರಮೇ ಸಹಸ್ರನಾಮ ತತ್ತುಲ್ಯಂ ರಾಮನಾಮ ವರಾನನೆ ರಾಮನಾಮ ವರಾನನೆ. ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஸ்ரீ யோகராமச்சந்திர சுவாமி கோயில் படவேடு என்ற இடத்தில் தமிழ்நாட்டில் வேலூர், திருவண்ணாமலை மற்றும் ஆரணிக்கு நடுவில் சந்தவாசல் அருகே படவேடு என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு ராமர் அர்த்த பத்மாசனத்தில் ஒரு தனித்துவமான யோகாசன நிலையில் சின்முத்திரையுடன் சீதாதேவி மற்றும் லட்சுமணனுடன் வழக்கமான வில் இல்லாமல் அமர்ந்திருக்கின்றார். வழக்கத்திற்கு மாறாக ராமர் முன் அனுமன் அமர்ந்து பனை ஓலைச்சுவடை படித்துக் கொண்டிருக்கின்றார். சுத்தமான மற்றும் சரியாக ஒளிரும் கருவறை மற்றும் அழகான தெய்வங்களின் கலவை உண்மையிலேயே அற்புதமாக இருக்கின்றது. ராவணனை அழித்த பிறகு 100 தலைகள் கொண்ட மகிராவணனை அழிக்க ராமரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ராமரின் சார்பாக அனுமான் மகிராவணனுடன் போரிட்டார். அந்த கடுமையான போரில் அனுமான் வீரர்கள் அரக்கனின் கைகளில் விழுந்தனர். அனுமான் எவ்வளவோ முயற்சி செய்து மகிராவணனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் மகிராவணன் ரேணுகாதேவியின் தீவிர பக்தன் என்றும் அவரது உயிர் சக்தி குண்டலிபுரத்தில் உள்ள ஒரு குளத்தின் தாமரை மலரில் மறைந்திருப்பதாகவும் ரேணுகாதேவி அவரை பாதுகாத்து வருவதாகவும் சீதாதேவி அனுமனிடம் தெரிவித்தார். குண்டலிபுரத்திற்கு அனுமன் சென்றபோது மகிராவணனை காப்பாற்ற ரேணுகாதேவி தாமரை குளத்தை மறையச் செய்தார். அனுமன் கோபமடைந்து ரேணுகாதேவியுடன் சண்டையிட்டார். ஆனால் ராமர் தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தினார். பின்னர் ராமரும் அனுமனும் மகிராவணனை அழிக்க உதவுமாறு ரேணுகாதேவியுடன் பிரார்த்தனை செய்தனர். பிரார்த்தனைகளால் மகிழ்ச்சியடைந்த தேவி ரேணுகாதேவி வரம் அளித்தார். மகிராவணன் அழிக்கப்பட்டார். பின்னர் ராமரும் தனது மனைவி சீதா, சகோதரர் லட்சுமணன் மற்றும் அவரது பக்தரான அனுமனுடன் குண்டலிபுரத்தில் தற்போதைய கோயில் அமைந்திருக்கிற இடத்தில் தங்கினார்கள். ஸ்ரீராமர் இங்கு குருவாக அருள்பாலிப்பதால் கல்வி நன்மைகளை நாடும் வழிபாட்டுத் தலமாக இந்த கோயில் மிகவும் மதிக்கப்படுகின்றது. அவர்கள் நல்ல கல்வி, மறதியிலிருந்து விடுதலை மற்றும் ஞானத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். மகிழ்ச்சியான திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை அங்கள் வடார்காடு மாவட்டத்தில், பழைய வடார்காடு மாவட்டம் தற்போது வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய படவேடு என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினை அருகே உள்ள ரேணுகாதேவியை தரிசிக்க வரும்போது அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ராமநாம வரானனே. ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மன
श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम भज दीनबन्धु दीनेश दानव दैत्यवंशनिकन्दनं भज दीनबन्धु दिनेश दानव दैत्यवंशनिकन्दनं रघुनाथ आनन्द कन्द कौशल चन्द दशरथ नन्दनं रघुनाथ आनन्द कन्द कौशल चन्द दशरथ ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.